எப்படி நாம் வந்து இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனையே தானாக இம்ப்ரூவ் பண்ண வச்சோம்னா அதே செயல்பாட்டு பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக் இல்லையா? இது இது வந்து ஒரு மேஜிக்னு சொல்லலாம், ஒரு அற்புதம், மிராக்கிள்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு சயின்ஸ். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு நோய் நிறைய வருது. அதில் முக்கியமானது சர்க்கரையினால் பாதித்து ப்ராப்ளம் வருது. இப்போது கிட்னி எஃபெக்ட் ஆகுது, ஹார்ட் எஃபெக்ட் ஆகுது, லிவர் எஃபெக்ட் ஆகுது. நான் வந்து இப்போது கிட்னி ஃபெயிலியர் பற்றி பேச போகிறோம். க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர். இது மோஸ்ட்லி சர்க்கரையினால் டேமேஜ் வரும், பிபினாலேயும் வரலாம். ஸோ இதனால் அவங்க டயாலிசிஸ் போயிட்டே இருப்பாங்க. இந்த டயாலிசிஸ் என்ன பண்ணுதுன்னா மெயின்டெனன்ஸ் தான் பண்ணும். நம்ம வந்து கிட்னி வந்து இருக்கிற நச்சு பொருட்களை இந்த கிட்னி ஃபில்டர் பண்ண முடியாதனால நாம் அந்த டயாலிசிஸ் மிஷின் வந்து அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டோம்னா ஒரு 2 நாள் கழித்து திரும்ப அதை உடம்புல இருக்கிற நாச்சு பொருள்லாம் தண்ணியில் இருக்கிற ஃபில்டரிங் மெக்கானிசம் வெளியே பண்ணி நம்ம திரும்ப இது பண்ணிக்கிறோம். ஸோ இது ஹீமோ டயாலிசிஸாக இருக்கலாம், இல்லைனா ரீனல் டயாலிசிஸாக இருக்கலாம். ஸோ இந்த ரத்தத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க, தண்ணியும் சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து மெயின்டெனன்ஸ். எப்படி நாம் வந்து இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனையே தானாக இம்ப்ரூவ் பண்ண வச்சோம்னா அதே செயல்பாட்டு பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக் இல்லையா? இது வந்து ஒரு மேஜிக்னு சொல்லலாம், ஒரு அற்புதம், மிராக்கிள்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு சயின்ஸ். பேசிக்லி இது வந்து மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ்ன்னு இருக்குது. அந்த மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் நல்லாவே வேலை செய்யுதுன்ட்டு நிறைய ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்னி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இப்போது ரொம்ப நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட், கவர்மெண்ட் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்குது. ஏன்னா கிட்னியை பணத்துக்காக வித்துடுறாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அந்த ஒரு ஆர்கன் எடுக்கிறப்போ இன்னொரு ஆர்கன் சேர்த்து எடுத்துடுறாங்க. ஏன்னா 2 கிட்னி இருக்குது மனுஷனுக்கு. அது ஒன்றை வச்சே சமாளிச்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு அது தெரியறது இல்லை. சம்டைம்ஸ் வேணும்னே பண பொருளாதாரம் இல்லாதனால அவங்க போய் அதுக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. இதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா கிட்னி ஆக்சுவலாக கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிட்னி கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த மற்ற உறுப்பெல்லாம் டேமேஜ் ஆகி அவங்க உயிரிழக்கிற தருணம் வருது. ஸோ இப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா 850 மில்லியன் மக்கள் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இவங்கள உயிரோடு இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த டயாலிசிஸ் மிஷின் தான். இது இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க வந்து சீக்கிரம் அவங்க வந்து டிக்கெட் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போது இதுக்கு ஒரு புது நியூ ஃப்ரான்டியர் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லாமல் ரீஜென்ரேட்டும் பண்ணுது. அதனால் கிட்னி ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கிரியாட்டின் லெவல்ஸ் தான் நம்ம வச்சு செக் பண்ணுவோம். கிரியாட்டின், யூரியா இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நல்லாவே மாற்றம் தெரியுது. அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்க வேலையை வந்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி வேலை செய்ய முடியுது. தூக்கம் நல்லா வருது. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இது என்ன, இந்த ஸ்டெம் செல்ஸ்னால் என்னங்க இது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஈவன் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ்க்கே வந்து ஸ்டெம் செல்ஸ்லாம் வந்து இன்னும் ரிசர்ச்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து 7 கண்டிஷன்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. டிசிஜிஐன்னு இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்கள தான் நம்ம யூஎஸில் வந்து எஃப்டிஏ இருக்கிற மாதிரி டிசிஜிஐ இஸ் அந்த அப்ரூவல் பாடி ஃபார் இந்தியா. ஸோ அவங்க வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கோம். கிட்னி ஆல்சோ நிறையா ஸ்டடீஸ்லாம் போயிட்டுருக்குது. நாட் ஓன்லி இன் இந்தியா, சவுத் கொரியாவில், சைனாவில், ஜப்பானில் and most and lot of other parts of the world இந்த ஸ்டெம் செல்லுக்கான
ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ப்ரிலிமினரி ட்ரையல்ஸ் வந்து நல்லா ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.